அன்பு நேயர்களுக்கு கனிவான வணக்கம். விஜய் அவர்களின் வரவால் தமிழகத்தில் பல கட்சிகள் காணாமல் செல்லும். அண்ணாமலை ஆருடம். அண்ணாமலை அவர்கள் சமீபத்தில் செய்தியாளர் சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பின் பொழுது தற்பொழுது கட்சி தொடங்கிய முதல் தேர்தலை கூட சந்திக்காத திரு விஜய் அவர்களை ஒரு திராவிட கட்சி தலைவர் கூட்டணிக்கு அழைத்துள்ளார். அது போதாதென்று காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழ்நாடு தலைவரான திரு செல்வ பெருந்தகை அவர்களும் இந்தியா கூட்டணிக்கு விஜய் அவர்களை வருமாறு அழைத்துள்ளார். அவர் என்ன குறிப்பிட்டுள்ளார் என்றால், விஜய் அவர்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிரி என. அதாவது விஜய் அவர்கள் தனது முதல் மாநாட்டில் தங்களது கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என குறிப்பிட்டிருந்தார். அதை வைத்துக்கொண்டு விஜயை தங்கள் கூட்டணிக்கு வருமாறு அழைக்கின்றார். இதேபோன்று அதிமுகவை சேர்ந்த இரண்டாம் கட்ட தலைவர்களும் பல பேர் விஜய் அவர்களை கூட்டணிக்கு அழைக்கின்றார்கள். குறிப்பாக ஜெயக்குமார் அவர்கள் விஜயை நேரடியாகவே அதிமுக கூட்டணிக்கு வருமாறு அழைத்திருந்தார். இதேபோன்று செல்லூர் ராஜு அவர்களும் சமீபத்தில் விஜயை அதிமுக கூட்டணிக்கு வர வேண்டும் என அழைத்திருந்தார். ஏற்கனவே விஜய் அவர்களின் மாநாட்டிற்கு முன்பாக அதிமுகவின் தரப்பில் விஜயோடு பேசப்பட்டதாகவும், அப்பொழுது விஜய் அவர்களுக்கு 100 தொகுதிகள் வரை அதிமுக விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாகவும் சொல்லப்பட்டது. ஆனால் இது உண்மையில்லை, நாங்கள் யாரோடும் பேசவில்லை, குறிப்பாக அதிமுகவோடு கூட்டணி குறித்து விவாதிக்கவில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு புசி ஆனந்த் அவர்கள் தெரிவித்திருந்தார். இப்படி அதிமுகவினர் தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தை தங்களது கூட்டணிக்கு அழைத்து வருகிறார்கள். ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் இதுவரையிலும் நாங்கள் யாரோடும் கூட்டணி இல்லை, எங்களது தலைமையில் ஒரு புதிய கூட்டணியை உருவாக்குவோம் என்றுதான் கூறி வருகிறது. இதேபோன்றுதான் கம்யூனிஸ்ட் கட்சிக்காரர்கள் கூட விஜயை நம்பியுள்ளார்கள். இப்படி தமிழகத்தில் புதிதாக கட்சி தொடங்கிய ஒருவரை நம்பித்தான் தங்களது கட்சியை நடத்த வேண்டிய அவசியம் அவர்களுக்கு உள்ளது. விஜய் அவர்களுக்கு என்ன வாக்கு வங்கி உள்ளது, அவர் எத்தனை தேர்தலில் போட்டியிட்டுள்ளார், அவரை நம்பி எப்படி இவர்கள் தங்களது கூட்டணிக்கு அழைக்கின்றார்கள் என்பதுதான் தெரியவில்லை. ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு அதுபோன்ற ஒரு அவசியம் இல்லை. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வலிமையாக உள்ளது. கடந்த தேர்தலில் 19% வாக்கு வங்கியை பெற்ற ஒரு பெரிய கட்சி பாரதிய ஜனதா கட்சி. இன்றைய சூழ்நிலையில் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சி என்றால் அது பாரதிய ஜனதா கட்சி தான். திமுக அதிமுகவிற்கு அடுத்தபடியாக அதிகப்படியான வாக்குகளை பெற்றுள்ளது. நாங்கள் யாரையும் நம்பி கூட்டணிக்கு அழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்களோடு கூட்டணிக்கு வர பல கட்சிகள் தயாராக உள்ளார்கள். இளைஞர்கள், இளம் பெண்கள், தமிழகத்தில் உள்ள பல மக்கள் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். தாமரை ஒருபோதும் மலராது என்ற சொன்னவர்களுக்கு தாமரை தழைத்தோங்கி வருகிறது என்பதுதான் எனது பதில். விஜயை நம்பி நாங்கள் அரசியல் செய்யவில்லை, விஜயும் எங்கள் கூட்டணிக்கு தேவையில்லை என அறிவித்திருந்தார். மேலும் விஜய் அவர்களது அரசியல் வரவு என்பது தமிழக கட்சிகளுக்கு புத்துயிர் அளித்துள்ளதாக அரசியல் விமர்சகர் கூறியுள்ளார். அதாவது அதிமுக திமுக என்ற இரு கட்சிகளை மட்டுமே நம்பி தமிழகத்தில் உள்ள மற்ற சிறிய கட்சிகள் போட்டியிட்டு வந்தது. ஏனெனில் இந்த பெரிய கட்சிகள் மட்டுமே மாற்றி மாற்றி தமிழகத்தை ஆட்சி செய்து வருகின்றன. திமுகவோடு அல்லது அதிமுகவோடு கூட்டணி அமைக்க வேண்டிய கட்டாயம்தான் இவர்களுக்கு இருந்தது. 3வது அணிகள் பலமுறை அமைக்கப்பட்டது. ஆனால் எந்த முறையும் 3வது அணியானது சொல்லிக்கொள்ளும் அளவில் வெற்றி பெற முடியவில்லை. தமிழக மக்களும் இந்த இரு கட்சிகளை மட்டுமே நம்பி வாக்களித்து வருகிறார்கள். எனவேதான் சிறிய கட்சிகளும் இந்த இரு கட்சிகளோடு தஞ்சமடைந்து விட்டன. தற்பொழுது விஜய் அவர்களது கட்சியானது தமிழகத்தில் புதிய எழுச்சியையும் தன்னம்பிக்கையையும் இந்த சிறிய கட்சிகளுக்கு அளித்துள்ளது. விஜய் அவர்களின் கட்சிக்கு இளைஞர்கள், இளம்பெண்கள், பெண்களினுடைய ஆதரவு கணிசமாக உள்ளதாக கூறப்படுகிறது. முதல் தேர்தலில் அவர் எப்படியும் 30% வாக்கு வங்கியை பெறுவார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் தமிழகத்தில் 3வது பெரிய கட்சியாக தமிழக வெற்றிக் கழகம் உள்ளது. ஏனெனில் இந்த கட்சிக்கு 1 கோடியே தொண்டர்கள் உள்ளதாகவும் சொல்லப்பட்டு வருகிறது. எனவேதான் சிறிய கட்சிகள் அனைத்துமே விஜய் கட்சியை வைத்து தங்களது கூட்டணியில் அதிக இடங்களை பெற துடிக்கின்றார்கள். அதன் வெளிப்பாடுதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, காங்கிரஸ் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் திமுக கூட்டணியில் அழுத்தத்தை கொடுத்து வருகின்றன. விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்க அவர்கள் தயாராகவில்லை. அதே சமயத்தில் விஜயை வைத்து அவர்கள் அரசியல் செய்கின்றார்கள். விஜயை நம்பி இதுவரையிலும் தமிழகத்தில் எந்த ஒரு கட்சியும் கூட்டணிக்கு வரவில்லை. ஆனால் தேர்தலுக்கு இன்னும் 1.5 ஆண்டுகள் இருப்பதனால் எதிர்காலத்தில் இது நடைபெறலாம். விஜய் அவர்களின் தலைமையை ஏற்று பல கட்சிகள் கூட்டணிக்கு வரலாம். அப்படி கூட்டணிக்கு வரக்கூடியவர்களை வைத்து ஒரு புதிய அணியை விஜய் அவர்கள் உருவாக்குவார் என்று கூறப்படுகிறது. தற்பொழுதைய சூழ்நிலையில் விஜய் அவர்களோடு கூட்டணி அமைக்க எந்த கட்சியும் முன்வரவில்லை. ஆனால் இது எதிர்காலத்தில் நடைபெறும் என்பதற்கு மாற்று கருத்தில்லை. நன்றி.